Welcome to viddemo.com. நான் சரவணன் KPRS. லாஸ்ட் வீடியோவில் ஃபைவர் பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா fiverr.comல நீங்கள் என்னென்ன மாதிரியான வேலைகளெல்லாம் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கோரல்ட்ரா, ஃபோட்டோஷாப், அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சது, இந்த மாதிரி டிசைனிங்லாம் தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி லோகோ டிசைன், விசிட்டிங் கார்டு டிசைன், ஃபோட்டோஷாப் எடிட்டிங் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணித்தரலாம். சப்போஸ் உங்களுக்கு SEO இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி SEO, SEM, SMM இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணித்தரலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா கவலை விட்டுருங்க. உங்களுக்கு இதில் 10,000 வகையான ஒர்க் பண்ண முடியும். அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணால் போதும். உங்களுக்கு என்ன பண்ண தெரியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஸோ எனக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இந்த கேட்டகரி காமிக்கிறேன், எனக்கு இந்த ஒர்க் விஷயம்லாம் தெரியாதே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. ஸோ ரைட்டிங் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிக்கல் எழுத முடியும், உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா வரும், உங்களுக்கு வந்து ஆர்டிக்கல் எழுத முடியும் அப்படின்னா அந்த மாதிரி ஆர்டிக்கல்லாம் நீங்கள் எழுதி தரலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி தரது, காப்பி பேஸ்ட் பண்ணி தரது, இது எல்லாமே டேட்டா என்ட்ரி தான். டேட்டா மைனிங் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, டேட்டா மைனிங் அப்படிங்கிறது கூகுளில் ஒரு இன்ஃபர்மேஷனை தேடித்தருது, இல்லாட்டி இன்டர்நெட்டில் அவங்களுக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தேடித்தரது தான் டேட்டா மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 10,000 வகையான ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் fiverr.comல வந்து என்னென்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃப்யூச்சரில் இன்னும் அதிகமாக சொல்கிறேன். அதே மாதிரி எப்படி நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறது, எப்படி பேமெண்ட் வாங்குறது எல்லாமே பின்னாடி வரும். அதை பார்த்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபைவரில் நீங்கள் என்னென்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ண முடியும்னா ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து மியூசிக், இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒரு சிங்கர் அப்படின்னா நீங்கள் மியூசிக் கூட பண்ண முடியும், ப்ரோக்ராமிங் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PHP தெரியும், ஜாவா தெரியும், VB தெரியும், WordPress தெரியும், ஜூம்லா தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியும். அட்வர்டைசிங், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் நல்லா இருக்குது, உங்களுக்கு வந்து பேச முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த அட்வர்டைசிங் கூட பண்ணலாம். இன்னும் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், இந்த ஃபன் அண்ட் லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு அந்த ஜோசியம் கூட இருக்குது பாருங்கள், ஆஸ்ட்ராலஜி, இது கூட உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபைவரில் வந்து உங்களுக்கு இல்லாத விஷயமே இல்லை. உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி என்னென்ன விஷயம் பண்ண முடியுமோ அது எல்லாமே நீங்கள் ஃபைவரில் பண்ணித்தரலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், என்ன இவ்வளோ இருக்குது, இதில் நான் எது பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். சப்போஸ் டேட்டா என்ட்ரி பண்ண தெரியும்னா அதை மட்டும் பண்ணுங்கள், ப்ரோக்ராமிங் பண்ண தெரியும்னா அதை மட்டும் பண்ணுங்கள், லோகோ டிசைனிங் பண்ண தெரியும்னா அதை மட்டும் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கம்ப்யூட்டரில் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதை மட்டும் பண்ணி நீங்கள் ஃபைவரில் சம்பாதிக்க முடியும். அதெல்லாம் எப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.